வணக்கம். தாகூர் கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். நாளை நீட் நுழைவுத் தேர்வு, மாணவர்களுக்கு கடும் கட்டுப்பாடு. கொரோனா பெருந்தொற்றால் பள்ளிகள் திறப்பில் தாமதம். பள்ளிக் கல்வியில் பாட அளவு 40% குறைப்பு. நிபுணர் குழு தகவல். 2022 புதிய கல்வி பாடத்திட்டம். பிரதமர் மோடி அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளின் கல்வி கட்டண விவரம் வெளியீடு. இறுதியாண்டு மாணவர்களுக்கு பருவ தேர்வு நடத்த தயார். தேர்வு அட்டவணையை எதிர்பார்க்கும் அரசு கல்லூரிகள். சிறிய இடைவெளிக்கு பிறகு விரிவான செய்திகள். டிப்ளமோ இன் நர்சிங் படிக்க வேண்டுமா? உலகம் முழுவதும் வேலை வாய்ப்புகள் உள்ள முதல் படிப்பு 3 வருட டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மெட்டர்னிட்டி. இந்திய மற்றும் தமிழக அரசின் நர்சிங் கவுன்சில் அங்கீகாரம் பெற்றது. சுமார் 30 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் நிறுவனம் தாம்பரம் அன்பரசு ஸ்கூல் ஆஃப் நர்சிங். இது தாகூர் குழும கல்வி நிறுவனங்களின் ஒரு அங்கம். இருபாலரும் பயிலலாம். பெண்களுக்கு ஹாஸ்டல் வசதி. அரசு மற்றும் சிறந்த மருத்துவமனைகளில் களப்பயிற்சி வழங்கப்படுகிறது. 100% வெற்றி, 100% வேலை. 2020-21 ஆண்டிற்கான அட்மிஷன் துவங்கிவிட்டது. அடுத்த ஆண்டு பட்டப்படிப்புகள் வழங்கும் கல்லூரியாக உயர உள்ளது. விரிவான செய்திகள். நாளை நீட் நுழைவுத் தேர்வு, மாணவர்களுக்கு கடும் கட்டுப்பாடு. மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு செப்டம்பர் 13 நாடு முழுவதும் நடக்கின்றது. தமிழகத்தில் 1.17 லட்சம் பேர் பதிவு செய்துள்ளனர். +2 படிக்கும் மாணவர்கள் MBBS மற்றும் BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர நீட் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். இந்த ஆண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வு மே 3 நடப்பதாக இருந்தது. ஆனால் கொரோனா தொற்று பிரச்சினை காரணமாக தேர்வு தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் நாளை இந்த தேர்வு நடத்தப்பட உள்ளது. நாடு முழுவதும் 16 லட்சம் பேர் விண்ணப்பம் பதிவு செய்துள்ளனர். அவர்களுக்கான ஹால் டிக்கெட்டுகள் 2 வாரங்களுக்கு முன்பே வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 1.17 லட்சம் பேர் விண்ணப்பங்கள் அளித்துள்ளனர். அவர்களில் தகுதியானவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு 14 நகரங்களில் அமைக்கப்படும் தேர்வு மையங்களில் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வில் மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் கடந்த வாரம் வெளியிடப்பட்டன. தேர்வு மையத்துக்கு வரும் அனைத்து மாணவர்களுக்கும் உடல் வெப்பநிலை தானியங்கி லேசர் கருவி வாயிலாக சோதிக்கப்படும். இயல்பான சராசரி வெப்பநிலையை விட அதிகம் உள்ள மாணவர்கள் தனி அறையில் தேர்வு எழுத வைக்கப்படுவர். அனைவரும் கிருமி நாசினியை பயன்படுத்தி கைகளை சுத்தம் செய்த பிறகே தேர்வு மையத்துக்குள் அனுமதிக்கப்பட உள்ளனர். தேர்வு மையத்துக்குள் கூட்டமாக நிற்கக்கூடாது. முகக்கவசம் கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும். மின்னணு பொருட்கள் எதையும் எடுத்து வரக்கூடாது. விண்ணப்பத்தில் பதிவேற்றுவதை போன்ற புகைப்படத்தை ஹால் டிக்கெட்டில் ஒட்டுவதற்கு கொண்டு வர வேண்டும் என பல்வேறு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் முகக்கவசம் அணிவதன் வழியே விதிமீறல்களில் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதால் அவர்களுக்கு தேர்வு மையங்களில் புதிய முகக்கவசம் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களில் நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்து அரசின் பயிற்சி பெற்றவர்களை ஒருங்கிணைத்து தேர்வு மையங்களுக்கு அழைத்து வர மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளின் கல்வி கட்டண விவரம் வெளியீடு. அண்ணா பல்கலைக்கழகம் தனது 13 உறுப்பு கல்லூரிகளின் கல்வி கட்டணம் குறித்த விவரங்களை இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது.
பொறியியல் கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு இம்மாத இறுதியில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் மாணவர்கள் நலன் கருதி அண்ணா பல்கலைக்கழகம் தனது 13 உறுப்பு கல்லூரிகளின் கல்வி கட்டணம் குறித்து விவரங்களை இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. உறுப்பு கல்லூரிகளில் பருவ அடிப்படையில் கல்வி கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. அதன்படி மாணவர் சேர்க்கையின் போது ரூபாய் 4810, வைப்பு நிதியாக ரூபாய் 9000, பருவத்துக்கான கல்வி கட்டணமாக ரூபாய் 15000 என மொத்தம் ரூபாய் 28810 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஒரு கல்வி ஆண்டுக்கான விடுதி கட்டணமாக ரூபாய் 22800, ஒரு பருவத்துக்கு மெஸ் கட்டணமாக ரூபாய் 12000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை www.annauniversity.education. என்றதில் அறிந்து கொள்ளலாம். 2022 புதிய கல்வி பாடத்திட்டம். பிரதமர் மோடி அறிவிப்பு. வரும் 2022 நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடும் வகையில் புதிய கல்விக் கொள்கையின் கீழ் மாணவர்கள் பாடத்திட்டங்களை படிக்க துவங்கிவிடுவர். அவர்களுக்கு அழுத்தம் தரும் மதிப்பெண் பட்டியல் முறை அகற்றப்பட்டு முழுமையான மதிப்பீட்டு முறை பின்பற்றப்படும். விரும்பிய பாடம் மற்றும் தொழிற்கல்வியை சுதந்திரமாக தேர்வு செய்து படிக்கும் சூழல் உருவாக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கூறுகையில், புதிய கல்விக் கொள்கை அறிவிக்கப்பட்டவுடன் எந்த மொழியில் கல்வி கற்பிக்கப்படும் என்பது பெரும் விவாத பொருளாகிவிட்டது. மொழி என்பது கல்வியை கற்பிக்கும் கருவிதானோ தவிர அதுவே முழுமையான கல்வியாகி விடாது. புத்தகத்தால் கிடைக்கும் அறிவில் மக்கள் மூழ்கி கிடக்கின்றனர். எனவே இந்த அறிவியல் பூர்வமான உண்மையை அவர்கள் உணர மறுக்கின்றனர். ஐரோப்பிய நாடுகளான அயர்லாந்து, பின்லாந்து, போலாந்து, கிழக்காசிய நாடுகளான ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகளில் தாய்மொழியில்தான் ஆரம்ப கல்வியை கற்பிக்கப்படுகின்றது. வீட்டில் எந்த மொழியை கேட்டு குழந்தை வளர்கிறதோ அந்த மொழியிலேயே கல்வியை கற்கும் போது வேகமாக அதை புரிந்து கொள்ள முடியும். குழந்தையால் எந்த மொழியில் எளிதாக கல்வியை கற்க முடிகின்றதோ அந்த மொழியில் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும். புரியாத மொழியில் கல்வி கற்பிப்பதால் குழந்தையின் கவனம் பாடத்தில் இருந்து மொழியை புரிந்து கொள்வதில் திரும்பிவிடுகின்றது. பாடத்திட்டங்கள் தாய்மொழியில் இல்லாமல் வேறு மொழிகளில் இருப்பதால் கிராமப்புற பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித் தருவதில் சிரமப்படுகிறது. எனவேதான் 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி அல்லது உள்ளூர் மொழியில் பாடம் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ள வயது தடையில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலம் உள்ளிட்ட உலக மொழிகளை நாம் எந்த வயதிலும் கற்கலாம். தற்போதைய கல்வி கற்றல் முறையை காட்டிலும் மதிப்பெண் பட்டியல் முறையிலேயே செயல்படுகின்றது. மதிப்பெண் பட்டியல் என்பது பெற்றோருக்கு கௌரவ பட்டியலாகவும் மாணவர்களுக்கு அழுத்தத்தை அதிகரிக்கும் பட்டியலாகவும் உள்ளது. இதிலிருந்து மாணவர்கள் விடுவிப்பதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு புதிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டு உள்ளது. தேர்வுகளை வைத்து மட்டுமே ஒரு மாணவனின் எடை போட முடியாது. எனவே மதிப்பெண் பட்டியல் முறை அகற்றப்பட்டு முழுமையான மதிப்பீட்டு முறை பின்பற்றப்படும் என்று பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் முதல் முறையாக புதிய கல்வி திட்டத்தின் நெறிமுறைகளின்படி திண்டிவனம் இந்திரா காந்தி ஜெயந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் BBA பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் ரூரல் மேனேஜ்மெண்ட் 3 வருட பட்டப்படிப்பு, MBA மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் ரூரல் மேனேஜ்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் HRD கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வழங்கும் 2 வருட பட்டப்படிப்பு. அட்மிஷனுக்கு அணுக வேண்டிய முகவரி 88E செஞ்சி சாலை, திண்டிவனம். கான்டாக்ட் 9944606035 9381384866 9790477975. கரோனா பெருந்தொற்றால் பள்ளிகள் திறப்பில் தாமதம். பள்ளி கல்வியில் பாட அளவு 40% குறைப்பு. நிபுணர் குழு தகவல். நடப்பு கல்வியாண்டில் பள்ளி கல்வியில் பாட அளவை 30 முதல் 40% வரை குறைக்க நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன.
கொரோனா வைரஸ் தொற்றால் பள்ளி கல்வியில் கற்றல் கற்பித்தல் பணியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு, பள்ளிகள் திறப்பில் தாமதம் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்து ஆராய்ந்து பரிந்துரை வழங்க பள்ளிக்கல்வி ஆணையர் சிஜி தாமஸ் வைத்தியன் தலைமையில் 16 பேர் கொண்ட நிபுணர் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு சார்பில் பல்வேறு கட்ட ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டன. ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்களிடமிருந்து கருத்துக்களும் பெறப்பட்டன. அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட முதல் கட்ட பரிந்துரை அறிக்கை முதல்வர் பழனிசாமியிடம் ஜூலை 14ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டது. இணையவழி கல்விக்கு நேர கட்டுப்பாடு விதித்தல், மாணவர் சேர்க்கை பணிகள் உள்ளிட்ட பரிந்துரைகள் இடம்பெற்றிருந்தன. இதனைத் தொடர்ந்து பள்ளி திறப்பு மற்றும் பாட அளவு குறைப்பு தொடர்பான 2ஆம் கட்ட அறிக்கையை நிபுணர் குழு தமிழக அரசிடம் சமர்ப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை உயர் அதிகாரிகள் கூறியதாவது: நடப்பு கல்வி ஆண்டில் பள்ளிகள் திறப்பில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு மட்டும் பள்ளிகளை திறக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. முதல் கட்டமாக பொதுத் தேர்வு எழுதவுள்ள 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் அக்டோபர் முதல் பள்ளிகளை திறந்து சுழற்சி முறையில் வகுப்புகளை நடத்தவும், அதற்கேற்ப பாட அளவை குறைக்கவும் நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது. அந்த அறிக்கையில் கல்வியாண்டு தாமதத்தால் பாடங்களை நடத்தி முடிக்க போதிய கால அவகாசம் இருக்காது. எனவே 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு 30%, இதர வகுப்புகளுக்கு சூழலுக்கு ஏற்ப 40% பாட அளவை குறைக்க வேண்டும். அதே நேரம் அடிப்படை கருத்துக்களுடன் தொடர்புடைய கூடுதல் பகுதிகள் மற்றும் அதிக அளவிலான பயிற்சி வழிமுறைகள் நீக்குதல் அடிப்படையில் பாடத்திட்டம் குறைப்பு அமைய வேண்டும் என்று நிபுணர் குழு பரிந்துரை அளித்துள்ளது. இறுதியாண்டு மாணவர்களுக்கு பருவ தேர்வு நடத்த தயார். தேர்வு அட்டவணையை எதிர்பார்க்கும் அரசு கல்லூரிகள். இறுதியாண்டு மாணவர்களுக்கு இறுதி பருவ தேர்வு நடத்த தயார் நிலையில் இருப்பினும் தேர்வு அட்டவணையை எதிர்பார்த்து காத்திருப்பதாக பல்கலைக்கழக அரசு கல்லூரி நிர்வாகங்கள் தெரிவித்துள்ளன. கரோனா ஊரடங்கால் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. 2019-20 கல்வியாண்டுக்கான 2வது, 4வது, 6வது பருவத் தேர்வுகள் நடத்தப்படவில்லை. இதையடுத்து 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான 3வது, 4வது பருவத் தேர்வுகள் மற்றும் தேர்ச்சி பெறாத பாடங்களின் தேர்வுகளை அரசு ரத்து செய்தது. தேர்வுக்கு பணம் கட்டிய தேர்ச்சி பெறாத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படும் என அரசு அறிவித்தது. இந்நிலையில் இறுதியாண்டு மாணவர்களுக்கான 6வது பருவத் தேர்வு நடத்தப்படும் என தமிழக உயர்கல்வித்துறை அறிவித்தது. அந்தந்த மாவட்டங்களில் உள்ள அரசு, தனியார் கல்லூரிகளில் விதிகளை பின்பற்றி உள்ளூர், வெளியூர் மாணவர்களுக்கு அவரவர் ஊர்களில் தேர்வு மையம் ஏற்பாடு செய்தும், வெளிநாடு, வெளி மாநிலங்களில் இருப்போருக்கு ஆன்லைனிலும் தேர்வு நடத்தலாம் என உயர்கல்வித்துறை அதிகாரிகள் ஆலோசித்தனர். செப்டம்பர் 15 அல்லது 16 முதல் 30ஆம் தேதி வரை தேர்வை நடத்த திட்டமிட்டு அதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள அரசு உதவி பெறும் கல்லூரிகள், பல்கலைக்கழக நிர்வாகங்களுக்கு உயர்கல்வித்துறை இயக்குநரகம் ஏற்கனவே அறிவுறுத்தியது. இதையடுத்து அனைத்து கல்வி நிறுவனங்களும் இறுதியாண்டு பருவ தேர்வுகளுக்கு தயாராக உள்ளன என முதல்வர்கள் தெரிவித்துள்ளனர். இறுதியாண்டு மாணவர்களுக்கு தேர்வுக்கு உத்தேச கால அட்டவணை தயாரிக்கப்பட்டு செப்டம்பர் 16 இருந்து தேர்வு தொடங்கும் என முதல் கட்ட தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் அரசின் வழிகாட்டுதல்களை கடைபிடித்து தேர்வு அறைகளை தயார் செய்துள்ளோம். சுமார் 4 அடி இடைவெளியுடன் ஒவ்வொரு அறையிலும் 20 மாணவர்கள் வரை அமர வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெளியூர்களில் பயிலும், உள்ளூர்களில் வசிக்கும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு கல்லூரியிலும் 5க்கும் மேற்பட்ட சிறப்பு அறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. முதுநிலை இறுதி பருவ தேர்வுக்கும் அறைகள் தயாராக உள்ளன. இவர்களுக்கான செய்முறை அகமதிப்பீட்டு தேர்வுக்கான மதிப்பெண் பட்டியல் தயாராக்கப்பட்டுள்ளது. தேர்வுகளை நடத்த தயார் நிலையில் இருக்கின்றோம், ஆனால் தேர்வு கால அட்டவணை வரவில்லை என்றனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.